إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாட்கள் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவனுடைய ஆச்சரியமான செயல் திட்டங்களில் ஒன்றுதான். அல்லாஹ் தஆலாவுடைய ஆச்சரியமான செயல்முறைகள்ல ஒன்றுதான். அது காலங்கள் நேரங்கள் என்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் படைக்கும் பொழுதே காலங்கள் நேரங்கள் என்ற ஆழமான பகுதியை படைத்திருக்கிறார். கனிமார்களே, அவ்வளவு குர்ஆனும் ஹதீஸும் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் முக்கியத்துவம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. கனிமார்களே, இந்த கால நேரங்களை அல்லாஹ் எவ்வாறு வானங்கள் பூமிகளை படைத்திருப்பது போன்றோ மனிதர்களை படைத்திருப்பது போன்றோ அதே தோரணையில் காலங்களை நேரங்களை படைத்து அக்கால நேரங்களை அல்லாஹ் மனித சமுதாயத்தவர்களுக்கு வகைப்படுத்தி பாவப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கனிமார்களே, மனிதர்கள் கால நேரங்களை வகைப்படுத்தவில்லை. படைத்தவன் அல்லாஹ் அவன் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவன் காலங்களை பிரித்து வைத்திருக்கிறான். அவன் காலங்களை கூறு போட்டு வைத்திருக்கிறான். கனிமார்களே, குர்ஆன் இதனை நம்மவர்களோடு மிகவும் தெளிவாக பேசிக்கொண்டது. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. அல்லாஹ் ஒட்டுமொத்த கால பகுதிகளையும் 12 மாதங்களாக உரைப்படுத்தி வைத்திருக்கிறார். கனிமார்களே, இந்த 12 மாதங்கள் என்பது மனிதர்களின் மூலமாக வகைப்படுத்தப்பட்டது கிடையாது. குர்ஆன் வகைப்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ் வகைப்படுத்தியிருக்கிறார். கனிமார்களே, அது முஹர்ரம் மாதத்தில் இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரை. உண்மையில் உலகத்தினுடைய நடைமுறைக்கு நாம் அன்றாடம் எங்களுடைய பிராக்டிகல் வாழ்க்கை பகுதியில் அதிகமான விடயங்கள் ஆங்கில கணக்கோடு தொடர்படுத்தப்பட்டிருக்கு. ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை எங்களுடைய பெரும்பாலான காரியம் துனியாவுடைய பகுதியில் ஜனவரியிலிருந்து டிசம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஷரீஅத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் குர்ஆன் ஹதீஸ் முஹர்ரம் மாதத்தில் இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இணைத்து வைத்திருக்கிறது. முஹர்ரம்ல இருந்து துல்ஹிஜ்ஜா வரை நம்மில் அதிகமானவர்கள் இதனுடைய அந்த விபரீதங்களை புரியாமல் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இபாதத்துடைய பகுதியாக இருக்கலாம். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து இத்தாவுடைய காலத்தில் இருக்கிறார். அல்-முத்தவஃபா அன்ஹா ஸௌஜுஹா 4 மாதம் 10 நாள் இருக்கும். அந்த 4 மாதம் 10 நாட்களை இஸ்லாம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இணைத்து வைத்தது. அது முஹர்ரம் இருந்து துல்ஹிஜ்ஜா வரை சொலிடாக பியோர் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இந்த ஷரீஅத்தினுடைய இந்த 12 மாதங்களுடைய கணிப்பீட்டின் பிரகாரம் 4 மாதங்கள் 10 தினங்களை கணக்கிடப்படும். எத்தனை பேர் ஸகாத் கொடுக்கிறாங்க என்ற சம்பவத்தில் அல்லாஹ் அவர்களை பொறுத்துக் கொள்ளணும். நிறைய பேருடைய ஸகாத்தினுடைய கணிப்பீடு அது ஆங்கில கணிப்பீட்டு பிரகாரம் இருக்குது. அது முற்றிலும் தவறானது. எனவே இஸ்லாம் அனைத்து காரியங்களையும் நம்முடைய இந்த முஹர்ரம்ல இருந்து துல்ஹிஜ்ஜா வரை இணைத்து வைத்திருக்கிறது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் ஆஹிரா, ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. முஹர்ரம் இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரை. கனிமார்களே, முதலாவது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் இந்த மாதத்தினுடைய மகத்துவங்களை புரிய வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாது நாங்க எந்த மாதத்தில் இப்ப இருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது கடந்த இஸ்லாமிய மாதம் எந்த மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அடுத்த மாதம் என்ன மாதம் இருக்கு. கனிமார்களே, அடுத்தது ஜனவரி எனக்கு தெரியும், லாஸ்ட் மந்த் நவம்பர் எனக்கு தெரியும். ஆனா இஸ்லாமிக் மந்த்ஸ் எனக்கு தெரியாது. இதுக்கு எத்தனாவது பெரிய இருக்கிறோம் தெரியாது. நிறைய பேர் 5 நேரம் படுவதற்கு கூட இன்னைக்கு எந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்று விடையும் தெரியாது. கனிமார்களே, குர்ஆனும் ஹதீஸும் அவ்வளவு முக்கியத்துவத்தை நம்மளுக்கு
இந்த இஸ்லாமிய மாதங்களுக்கு, இஸ்லாமிய மாதங்களுடைய கணிப்பீட்டுக்கு முதலாக இந்த விடயத்திலும் கல்வி பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஒரு எண்களை தெளிவுபடுத்தணும்னா, நாங்க எங்களுடைய ஒன்றுக்கோளுடைய நோக்கம் இதுவல்ல கனிமார்களே. அது ஆகப்பெரிய நோக்கம் இரண்டாவது முக்கியமான விடயங்கள் பகிர்ந்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், வாரத்தில் அல்லாஹ் தஆலா 7 தினங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 7 தினங்களையும் ஜும்மாவுடைய தினம் வரும் பொழுது முஸ்லிம்களுக்கு தெரியும், இது யௌமுல் ஜும்ஆ. அல்லாஹ் இந்த 7 தினங்களையும் சிறப்புக்குரிய தினமாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். அது ஹதீஸுடைய பார்வையில சையதுல் ஐயாம் என்பதாக வர்ணிக்கப்படுகிறது. மாஸ்டர் ஆஃப் மந்த்ஸ் என்பதாக ஜும்மாவுடைய தினத்துக்கு வர்ணிக்கப்படுகிறது. மொத்தம் 12 மாதங்களே வெளியானது. ஹதீஸுடைய பார்வையில சையது ஷுஹூராக, மாஸ்டர் ஆஃப் மந்த்ஸாக அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறார். வாரத்துல ஜும்மாவுடைய தினம் 12 மாதங்களையும் ரமலானுடைய மாதம். உண்மையிலே ரமலான் மாதத்துடைய சிறப்பம்சங்கள், அதனுடைய தனித்துவங்களை நாம் பேச வேண்டிய கிடையாது, தேவையில்லை. நாம் அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்வு செய்திருக்கிறோம். மொத்தமாக ஒட்டுமொத்த 12 மாதங்களையும் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ப்ரிஃபர் பண்ணி ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்குது. நாங்கள் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் இதன் பிரகாரம் செயல்படுவது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த 12 மாதங்களையும் இந்த குர்ஆன் எங்களுக்கு தேர்வு செய்த முக்கியமான பகுதிகள். எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான், இந்த 12 மாதங்களையும் 4 மாதங்களாக ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு மகத்துவம் நிறைந்த, சிறப்புமிக்க, கண்ணியம் பொருந்திய மாதங்களாக 4 மாதங்கள் அல்லாஹ் குர்ஆனில் தேர்வு செய்திருக்கிறார். எனக்கு முஹர்ரம் தெரியும், எனக்கு சஃபர் தெரியும், ரபியுல் அவ்வல் தெரியும், ரபியுல் ஆஹிர் தெரியும், ரஜப் தெரியும், ஷாபான் தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த 12 மாதங்களையும் 2ஆக வகைப்படுத்தி 8 மாதங்களை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு மீதமுண்டான 4 மாதங்களை குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, சிறப்புமிக்க மாதமாக அதை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி தெரியப்படுத்துகிறான் என்றால், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 12 மாதங்களை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், இந்த 12 மாதங்களுக்குள்ளால் 4 மாதங்கள் இருக்குது. சிறப்புமிக்க மாதம், கண்ணியமான மாதம், மகத்துவம் நிறைந்த மாதங்களாக அந்த மாதங்கள் இருக்கு. அதனை ஹதீஸுடைய பார்வையில அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்பதாக அழைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கும் தருணத்தில் கூட, அந்த தருணத்தில் அன்பு நபியவர்கள் இந்த 4 மாதங்களை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். அதில் முதல் மாதம் முஹர்ரம், 2வது மாதம் ரஜப், 3வது மாதம் துல்காதா, 4வது மாதம் துல்ஹிஜ்ஜா. முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் மாதம். அந்த முஹர்ரம் மாதம் கடந்து 5 மாதங்களுக்கு பின்னால இந்த மாதத்துடைய நடுப்பகுதியிலிருந்து ரஜப் மாதத்தை தேர்வு செய்திருக்கிறார். அடுத்தது துல்காதா, துல்ஹிஜ்ஜா. இது வருடத்தினுடைய கடைசி பகுதி, ஹஜ்ஜுடைய மாதம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா. கனிமகளே, இந்த 4 மாதங்களுக்கும் குர்ஆனும் ஹதீஸும் அளப்பரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆழமான சிறப்பம்சங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஜாஹிலியத்து காலத்தில் ஷிர்கோடு இருக்கக்கூடியவர்கள், சிலை வணங்கக்கூடியவர்கள், காபாவை நிர்வாணமாக பாவம் செய்யக்கூடியவர்கள், இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால், ரஜப் மாதம் வந்துவிட்டால், துல்காதா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிட்டால், பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கூறுவார்களாம், ஏ மகனே, இது முஹர்ரமை நாம் எதிர்நோக்கி விட்டோம், ரஜப் மாதத்தை நாம் எதிர்நோக்கி விட்டோம், துல்காதாவை நாம் முன்னோக்கி விட்டோம், துல்ஹிஜ்ஜாவை முன்னோக்கி விட்டோம். இந்த காலங்களில் நாம் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை கனிமார்களே, ஜாஹிலிய காலத்தில் நுபுவத்துக்கு முன்பு கூட ஷிர்கோடு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த அரபிகளுக்கு மத்தியில் இந்த 4 மாதங்களுடைய மகத்துவம் அது சிறப்பாக காணப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ்.
நல்ல புரிஞ்சவங்க விளங்கிடுவாங்க. உண்மையிலே இது முஹர்ரம் மாதம், நிறைய நன்மைகளை செய்வோம். ரஜபுடைய மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம், நிறைய நன்மைகள் செய்யணும். துல்காதா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம், நிறைய நன்மைகளை செய்யணும்னு யோசிப்போம். கனிமகளே, நிறைய நன்மைகளை சேர்த்து விட இந்த மாதங்களை முன்னோக்கக்கூடிய தருணத்தில் நாம் ரஜப் மாதத்துல 3வது பிறையுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை கடந்து விட்டோம். துல்காதா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முன்னோக்கவில்லை. இந்த மாதங்களில் ஒரு மனிதன் நன்மையான காரியங்களில் முக்கியத்துவம் செலுத்துவதை விட கனிமகளே, ஆறு பயங்கரமான ஒரு பகுதி இருக்குது. பாவத்தை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த மாதங்கள் முன்னோக்கக்கூடிய தருணத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அது ஜினாவாக இருக்கலாம், கொலாவாக இருக்கலாம், நோன்பு பிடிக்காம இருக்கலாம், ஸகாத் கொடுக்காம இருக்கலாம், ஹஜ் செய்யாம இருக்கலாம், அவன் மோசமான ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ் மதபோதையோடு இருக்கலாம், ட்ரக்கோடு இருக்கலாம். கண்டிப்பாகவே எங்களுடைய சமூகத்தில் இந்த பாவம் தெரியும். இந்த பாவத்தை பத்தி நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த பாவத்தோட எவ்வளவு தெரியும். ஆனா உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், இந்த பாவங்களுடைய விவரத்தை நாம புரிஞ்சு வச்சிருந்ததை விட இன்னும் ஒரு பகுதி இருக்கு. கனிமகளே, இந்த 4 மாதங்கள் முன்னோக்கக்கூடிய தருணத்துல குர்ஆன் எங்களுக்கு தடுத்த ஒரு பயங்கரமான பாவம் இருக்குது. அது ஜினா ஹராம் தான். தொழாமல் இருக்கிறது அது பெரும் பாவம் தான். ஸகாத் கொடுக்காம இருக்கிறது பெரும் பாவம் தான். மதபோதையோடு இருக்கிறது பெரும் பாவம் தான். குர்ஆன் இந்த 4 மாதங்கள்ல நீங்க ஜினா செய்யவான்னு சொல்லல, நீங்க இப்படி நடக்கவான்னு சொல்லல. குர்ஆன் தடுத்த மோசமான பாவத்தை விட்டு கனிமகளே, இந்த முஹர்ரம் நோக்கப்பட்டால், ரஜப் நோக்கப்பட்டால், துல்காதாவை நோக்கினால், துல்ஹிஜ்ஜாவை நோக்கினால், ஃபலா தக்துலு ஃபலா தக்லுமு ஃபீஹின் அன்ஃபுஸகும். குர்ஆன் பேசுகிறது, இந்த மாதங்களில் அல்லாஹ் தடுத்த ஹராமான பாவம் அத்துல் எனும் அநியாயத்தை குர்ஆன் ஹராமாக்கியிருக்கிறது. துல் கனிமகளே, ஒரு மனிதன் நான் ரஜபுடைய மாதம் மாத்திரம்தான் இது அஷ்ஹுருல் ஹுரும் என்ற அந்த உணர்வோடு இருக்கிறோம். காரணம் என்னடா, அடுத்த ரமலான் பார்க்கிறாரு. முஹர்ரம் ஒரு பொழுது சிந்திப்பது கிடையாது, துல்காதா ஒரு பொழுது சிந்திப்பது கிடையாது, துல்ஹிஜ்ஜா ஒரு பொழுது சிந்திப்பது கிடையாது. இந்த 4 மாதங்களை முன்னோக்கக்கூடிய தருணத்தில் குர்ஆன் பேசுகிறது, ஃபலா தக்லிபு ஃபீஹின் அன்ஃபுஸகும். அநியாயம் என்ற பகுதியில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கனிமகளே, இந்த துல் என்ற இந்த பதத்திற்கு நிறைய பேர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அநியாயம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், 3 விதமான அநியாயங்கள் இருக்கு, 3 விதமான துல்கள் இருக்கு. முதலாவது பகுதி, ஒரு மனிதன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். படைச்ச மனிதன், படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்வுக்கு எப்படி அநியாயம் செய்யறது? குர்ஆன் பேசுகிறது, மகனே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் காலத்தில் ஷிர்க்குடைய விடயத்தில் அவன் ஈடுபடும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். ஷிர்கண்டா நாங்க சிலையை முன்னால வச்சு வணங்குறது மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் 5 நேரம் தொழுவங்க கூட சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்து மனிதர்கள் மேல் நம்பிக்கை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவன்கிட்ட போறது, இவன்கிட்ட போறது, அங்க போய் சாஸ்திரம் பார்க்கறது, நாளைக்கு இந்த வாழை முடிச்சு கொடுக்க போறேன், இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இங்க போறேன், சரியா பிள்ளையோடு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்துட்டு அங்க தொங்க போடுறதும் இங்க தொங்க போடுறதும் கிடையாதுங்களே. இவைகள் அனைத்தும் ஷிர்கோடு தொடர்பான பாவம். குர்ஆன் எங்களுக்கு அநியாயம் என்று சொல்லுது. இன்னும் ஒரு பகுதி கிடையாதுங்களே, 2வது அநியாயம் அதில் தெளிவுபடுத்துறாங்க. ஒரு மனிதன் தனக்கு தானே அவன் செய்து கொள்ளக்கூடிய குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபமின்ஹும் ظالمٌ لنفسه فمنهم ظالم لنفسه. ஒரு மனிதன் அவன் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறான். கனிமகளே, ஒரு மனிதன் ஐவனை தொழாமல் இருக்கிறான் என்றால் அவன் அவனுக்கு செய்த அநியாயம். ஒரு மனிதன் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு செய்த அநியாயம். அவனுக்கு ஒன்று கேட்கிறான், அவனுடைய கபரு மாற்றமாக அமைய போகுது. ஒரு மனிதன் மதுவோடு மௌத்தாகிட்டான்டா அவன் அவனுக்கு செய்த அநியாயம். ஒரு மனிதன் ட்ரக்கோட மௌத்தாகிட்டான்டா அவன் அவனுக்கு செய்த அநியாயம். ஒரு மனிதன் சிகரெட்டை குடிச்சு அதனால கேன்சர் வந்துட்டா ஃபமீனுஹும் ظالمٌ لنفسه, அவன் அவனுக்கு செய்த அநியாயம். கனிமகளே, 3வது ஒரு பகுதி இருக்குது. இது ஆக பயங்கரமானது.
மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு, என்னுடைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு எடுத்த காரணம் நான் கொடுக்கல. பிசினஸ் வாங்கிட்டு போயிட்டார். பக்கத்து வீட்டில் இருந்தபோது அவனுக்கு அநியாயம் செஞ்சான், அவனுக்கு அழிச்சு போட்டுட்டான், அவனுக்கு அவனுடைய மானத்தை வாங்கி போட்டுட்டான். மகளே, அநியாயம் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு தெரியாம இன்னைக்கு சமூகத்தில் இது மனித போயிருக்கு, மனித போயிருக்கு. அடுத்தவன சொத்தை எடுத்து கொடுக்கல, அடுத்தவன காணி கூடி ஆகல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு லா யுஹிப்பு ஸாலிஹீன். அல்லாஹ் ஒரு காலம் இவ்வாறான அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வல்லாஹு லா யஹ்தி கௌம ஸாலிஹீன். இவ்வாறு அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்க மாட்டான். அல்லாஹ் லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிஹீன். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். பல இடங்களில் புரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல ரெண்டு விதமான பாவங்கள் இருக்குது. அந்த பாவத்தை ஒரு மனிதன் செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய தண்டனையை கொடுக்காம உலகத்தில் அந்த பல விபரங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுல முதல் பாவம் வெளிவார்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தாயை தகப்பனை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டானடா, அல்லாஹ் அதனுடைய தண்டனையை கொடுக்காமல் உலகத்தில் அவனுக்கு கொடுக்க மாட்டான். இரண்டாவது சராசரி சொன்னாங்க, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செஞ்ச அநியாயம், இதற்குரிய தண்டனையை உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் நிச்சயமாக சத்தியமாக கொடுத்து கொண்டு வருது. அது பிராக்டிகலாக உலகத்துடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கலாம், தற்பொழுதும் பார்க்கலாம். அது என்னுடைய மனைவிக்கு அநியாயம் செய்தாலும் சரி, 3 குழந்தைகள் இருக்கிறாங்க வேண்டும், குழந்தைகளுக்கு மத்தியில் சமத்துவம் பேணுவதையும் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு மத்தியில் சமத்துவம் பேணாமல் இருப்பது அநியாயம் என்பதாக அதனுடைய பார்வைகள் அவ்வளவு பயங்கரமான விளைவு. இந்த 4 மாதங்களையும் நான் எங்களுக்கு தடுத்த ஆக பயங்கரமான பாவம் சினாவை பற்றி பேசல, மதுபோதை பற்றி பேசல, துல் என்ற பாவத்தை குர்ஆன் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது. ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும் கிடையாது. ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், வேகமாக இந்த மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிறை மூன்றினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற கிடையாது. இது ரஜப் மாதத்துக்கு மாத்திரம் உரித்தான பகுதி கிடையாது. ஒரு மனிதன் இந்த 4 மாதங்களில் எந்த மாதத்தை முன்னோக்கினாலும் இந்த பாவத்தில் மிகவும் தாக்குகிறது. இந்த 4 மாதங்களுக்குரிய காணாத செய்தி, என்னுடைய முக்கியமான ஒரு பரிமாற்றம் என்னென்றால், இந்த 4 மாதங்களிலையும் முஹர்ரம் மாதம் வரும் பொழுது எனக்கு தெரிகிறது முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய துல்காதா துல்ஹிஜ்ஜா வரும் பொழுது எனக்கு தெரியும். துல்ஹிஜ்ஜா மாதம், துல்காதா, இது 4 மாதங்கள் உண்டு. இரண்டாவது ஹஜ்ஜுடைய மாதம். மகளே, அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தை தேர்வு செய்திருக்கிறான். நடுப்பகுதியில் சுப்ஹானல்லாஹ், பின்னால் இருந்து பார்க்கும் பொழுது துல்காதா துல்ஹிஜ்ஜா மாதம் 3 மாதங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தப்பட்டிருக்கு. ரஜப் என்ற மாதம் மாத்திரம் நடுப்பகுதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் முஹர்ரம் அடுத்து சஃபர் மாதத்தை தேர்வு செய்ய முடியும், ரபீஉல் அவ்வல் ரசூலுல்லாஹ் மாதத்தை தேர்வு செய்ய முடியும். ஏன் இந்த ரஜப் என்ற மாதத்தை அல்லாஹ் 12 மாதங்களுக்கு மத்தியில் நடுப்பகுதியிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். கனிமகளே, இதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், அரபிகளுக்கு மத்தியில் பொதுவாகவே ஒரு விடயத்தினுடைய சிறப்பம்சங்கள் அதிகரிக்க அதை வழி காண்பிப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய தபீனுல் அஜப் ஃபீமா வரத ஃபீ ஷஹர் ரஜப் என்ற ஒரு தனி நூல் இருக்குது. ரஜப் மாதத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட விருதுகள் வரலாற்று இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை வர்ணிக்க முடியாது.
பல பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள். சிங்கம் அது வீரத்துக்கு முன்பதாக நடந்தது. மக்களுக்கு மண்ணுக்கும் மதீனத்து மண்ணுக்கும் 3க்கும் மேற்பட்ட பேர் இருக்கு. அல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. ரஜப் என்ற மாதத்திற்கு 18 விதமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 18 விதமான பெயர்கள் சூட்டப்பட்ட காரணம் என்னவென்றால் அவ்வளவு சிறப்பம்சங்கள் ரஜப் மாதத்துக்கு இருக்கிறது. எந்த மாதத்துக்கும் இல்லாத மகத்துவமும் எந்த மாதத்துக்கும் கொடுக்கப்படாத சிறப்பம்சங்களை அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தில் மறைத்து இருக்கிறார். அதுல ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அன்பு நபிவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட முஅஜிசாக்களை கொடுத்தான். அதுல ஆச்சரியமான முஅஜிசா ஸல்லல்லாஹு அவர்கள் இரவு நேரம் தூங்கினாங்க. ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டப்பட்டாங்க. காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போகப்பட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் முன்னால வாங்க ரசூலுல்லாஹ். முன்னால வந்து நிற்கும் பொழுது காபாவுக்கு முன்னிலையில் ஒரு மிருகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய நரேஷன் கனிவார்களே ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மிருகத்தை வர்ணிக்கிறார்கள். உதீது பில் புராக், அந்த மிருகத்திற்கு புராக் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அவர்கள் வர்ணிக்கிறார்கள். வெள்ளை நிறமாக இருந்தது, நீளமாக இருந்தது. ஜிப்ரீல் சொன்னார், நேரடியாக சொல்லலாம். ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மிருகத்திற்கு மேலே ஏறினார்கள். அதனுடைய வேகத்தை அன்பு நபிவர்களுடைய வாயால் வர்ணிக்கிறார்கள். அதனுடைய ஒரு கால் எட்டை இந்த இடத்தில் வைத்துவிட்டால் அடுத்த காலுக்கு என்னுடைய கண் பார்வை எந்த இடத்தில் படுமோ அடுத்த அந்த இடத்துல தான் அடுத்த காலுக்கு வைக்கும். யதஹு ஹாஃபிரஹு மின் முத்தஹஃபி ஏறியா சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி மக்கத்து பூமியில இருந்து பைத்துல் மக்திஸ் பலஸ்தீனுடைய பூமிக்கு 1500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் இருக்குது. சில நேரங்களுக்குள்ளான ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ் அந்த புராக் என்ற வாகனத்துல அந்த பைத்துல் மக்திஸ்க்கு முன்னால கொண்டு போய் சேர்த்தாங்க. குர்ஆன் எங்களுக்கு பேசுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. சுப்ஹானல்லாஹ், இந்த பிரயாணத்துக்கு தான் இஸ்ரா என்பதாக அழைக்கப்படுகிறது. இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அன்பு நபிவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ரா என்ற பிரயாணத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ராவுடைய பயணம் முடிஞ்சு மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து வெளியே வராங்க. ஏற்கையா சொல்லலாம், 7 வானங்களும் கடந்து சுப்ஹானல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹாவையும் கடந்து ஜிப்ரீல் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ் உள்ளே நுழையுங்கள், உள்ளே அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ்வை சந்தித்து வாருங்கள். ஜிப்ரீல் என்னோடு நீங்களும் வாங்க, எனக்கு போராடுறீங்க. ஐல தஸீர் மின்னா, இல்லை யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எனக்கு முயற்சி செய்ய முடியாது. ஜிப்ரீல் கால் எட்டை எடுத்து வைக்க முயற்சி செய்தார்கள். உடனடியாக பின்னோக்கி எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் பின்னுக்கு எடுத்தீங்க? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஒரு செகண்ட் என்னுடைய கால் எட்டை முன்னால் வைத்துவிட்டால் ஜிப்ரீல் ஆகிய நான் கஷ்டமாக இருப்பேன், சாம்பலாக இருப்பேன். போங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய பயணத்தை இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏற்படுத்தினார். இவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் தான் தொழுகைகளை ஏற்படுத்தியது. அவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்தை நடுப்பகுதியில் தேர்வு செய்யறா? அடுத்தது வாரது ரமதானுடைய மாதம். ரஜப், ஷஅபான், ரமதான். சுப்ஹானல்லாஹ், ஏன் இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் நடுப்பகுதியில் தேர்வு செய்யறான்? இந்த ரஜபுடைய மாதம் closer to month of Ramadan. ரமதானுடைய மாதத்திற்கு மிகவும் நெருக்கமான மாதமாக இருக்கிறது. இதனால தான் இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்றேன். இதுல நாங்க குறிப்பிட்ட மக்கள் இருந்தாலும் கூட நிறைய பேர் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமை இருக்குது. இந்த ரஜபுடைய மாதத்தை எப்பொழுது பிறை தென்பட ஆரம்பிக்குமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த ஆச்சரியமான உருவா இருக்குது. நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் பர்சனலாக சுன்னத்தான தொழுகைக்கு பின்னாலேயும் தனிப்பட்ட துஆ செய்யும் பொழுது துஆவை கேட்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், நாம் ரஜபுடைய மாதத்தை நோக்கி இருக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்கிறே. யா அல்லாஹ், அடுத்து வரக்கூடிய ஷஅபானை பரக்கத் செய்கிறே. யா அல்லாஹ், ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுக்கிறே. ரசூலுல்லாஹ் ஷஅபான் அவர்கள் ரமதானை அடையக்கூடிய தன்னத்தை நடைபெறுகிறது. ஏனென்றா ஒவ்வொரு முஸ்லிமுடைய நோக்கமும் ரமதான் மாதத்தை அடையணும். உண்மையிலே
கடந்த ரஜப் மாதத்தில் எங்களோடு இருந்தவங்க இன்னைக்கு நாங்கள் இஷா தொழுகை கொடுத்துட்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் ரஜப் மாதத்தில் இருந்தவங்க எங்களோட இல்லை. கடந்த வருடம் ரமதான் இருந்தவங்க எங்களோட இல்லை. இன்னைக்கு இருந்தாலும் கூட நிறைய பேர் பெட்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு உடம்பு அசைச்சு பண்ணிட்டு வர முடியாது. அல்லாஹ் எங்களை எடுத்து இந்த ரஜப சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். போர்டுல அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த தந்திருக்கூடாது, போர்டுல மௌத்த தந்திருக்கூடாது. ஒரு குடியை தோன்ற மாய்கள் எடுக்கிறது கடைசி கட்டம் வந்து அதை எடுக்கக்கூடிய தருணம் அவனுக்கு கிடைக்கலாம் நஷ்டமாகும். ரஜப் மாதத்தை அடைஞ்சி ரமதான் மாதம் கிடைக்காவிட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரஜப் மாதம் தான் ரஜப் மாதத்துடைய மிகப்பெரிய நோக்கம் ரமதான் அடையும். இது நாம் செய்யக்கூடிய இந்த துஆவை அன்பான கேட்போம். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. இன்னொரு துஆ இருக்குது நினைவானே, நான் பல இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உபாத் சமத்துவ அவர்களுடைய நிறைய பண்றாங்க சலாசங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். اللهم سلمني من رمضان وسلم رمضان لي وتسلمه مني متقبلا. اللهم سلمني من رمضان. يا الله رمضان மாதத்தில் நான் உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியமாக உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதே போல் ரமதான் மாதத்தில் நான் ஆரோக்கியமாக இருந்தாலும் ரமதான் மாதத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கோவிட்-19 பீரியட்ல ரமதான் எங்களுக்கு கிடைச்சிச்சு, நானும் வீட்டுக்குள்ள ஆரோக்கியமாக இருந்தேன். ஆனா ரமதானுக்கு ஆரோக்கியம் இருக்கு. அந்த காலத்துல செய்யக்கூடிய அமல்களை நீங்க முடிச்சுட்டு இந்த ரெண்டு துஆவை நாங்க இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது ஃபர்ஸ்ட் முன்வைச்ச துஆவை நாங்க இன்னைக்கு இன்றைய சந்தர்ப்பத்தில் நாம பகிர்ந்து கொள்வோம். ஒரு அழகான உதாரணத்தோடு முடிச்சு கொள்ள வேண்டியவர்களே, அல்லாஹ் அபூபக்கர் பல்கியத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு பூமியில ஒரு விவசாயம் செய்ய போறாங்கன்னா அது 3 பகுதிகளாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். முதலாவது அந்த பூமியை அவன் அதை பதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நிலத்து ஓடும். இது ரஜபுடைய மாதமாக ஒரு மனிதன் அடுத்ததாக நெல்லை தூக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லையா, தண்ணியை பாய்ச்சி திருமணி அசைகளை அதை போட்டு அந்த பூமியை பாதுகாக்கணும். இது ஷாபான் மாதத்து மாதிரி. மூன்றாவது அவன் அறுவடை அடைந்து கொள்வான். இது ரமதான் மாதத்து மாதிரி. சுப்ஹானல்லாஹ், நோக்கம் ரமதான். ஒரு மனிதன் ரஜபையும் ஷாபானையும் அழகாக பயன்படுத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு ரமதானுடைய மாதத்தை அழகாக பயன்படுத்த முடியும். திடீர்னு ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கினால் அதனுடைய சிறப்பம்சங்களை ஒழுங்காக ஒரு மனிதனுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே இந்த மாதத்துல நிறைய பேர் கேட்பாங்க, என்ன அமல் செய்யணும், என்ன அமல் செய்யணும். முதலாவதாக பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். இரண்டாவது அமல் இருக்கிறது, இந்த மாதத்துல நிறைய நோன்பு பிடிக்கலாம், அதிகமாக நோன்பு பிடிக்கலாம். ரமதானுக்கு பின்னால நோன்பு பிடிக்கிற மாதத்துல சிறப்புக்குரிய மாதம் மாதம், அடுத்த சிறப்புக்குரிய மாதம் ரஜபுடைய மாதம். ஒரு சஹாபி முன்னால வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க யாரு? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா? அபூதாவூத் ரிவாயத், நான் தான் பாஹி ரசூலுல்லாஹ், உங்களுக்கு விளங்குது இல்லை. ரசூல் ஒரு வருஷத்துக்கு முன்னால சந்திச்சேன், என்னப்பா நீங்க அழகாக இருந்தீங்க, ஸ்மார்ட்டாக இருந்தீங்க, உடம்பெல்லாம் மாறி போயிருக்கு. நான் இரவு நேரத்துல மட்டும் தான் சாப்பிடுறது, பகல் நேரம் முழுவதும் நோன்பு பிடிக்கிறேன். அதாவது சாப்பிடுறது குறவு, இரவுல கொஞ்சம் சாப்பிட்டு விடுவேன், அடுத்த நேரங்கள் எல்லாம் நோம்பு. சொன்னாங்க, என் மனிதனை எப்படி செய்யவானா, உங்களை கஷ்டப்படுத்த கொள்ளவானா, நீங்க ரமதான் மட்டும் குடிங்க. எனக்கு உடம்புல சக்தி இருக்குது அப்படி என்றால் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு நோம்பு நீங்க குடிச்சுக்கோங்க. உடம்பு வீக்காக இருக்கு இல்லையா, எனக்கு இன்னும் குடிக்க சக்தி இருக்கு, ஒவ்வொரு மாதத்திலையும் 2 நோம்பு குடிக்குது. எனக்கு இன்னும் சக்தி இருக்குது, ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நோம்பு குடிக்குது. 13 14 15 சொன்னாங்க. அதோட இந்த அஷ்ஹுருல் ஹுர்மத்தானே ரஜப் மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த மாதங்களை நோன்பு பிடிச்சுக்கோங்க. இந்த ரஜப் மாதத்துல ஆக குறைஞ்சது திங்கள் வியாழன் நோன்பு விடக்கூடாது. ஆக குறைஞ்சது பிற 13 14 15 விடக்கூடாது.
இந்த மாதத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? ரஜப் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை அவர்கள் ஒரு தொழுகையை கொண்டு வருவாங்க. சலாத்து ரவாய் பண்ணுறது 12 ரகாத் சொல்லுவாங்க. அது இஸ்லாத்துல இல்லாத ஒரு விடயம். ஆரம்ப காலங்களில் 27வது திருமணத்துக்கு அதை கொண்டாடுவார், செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஷரியத்துல இல்லாத ஷரியத்துல வரக்கூடிய மாதத்திலே முன்வச்சிருக்கக்கூடிய 6 முக்கியமான நாளும் சதா கொடுக்கலாம், பேராமல் செய்யலாம், நோன்பு எனக்கு வழிகாட்டலாம் முன்வைத்திருக்கிறது. எனவே நாங்க இடத்துல ஒன்று கூடிய நோக்கம் என்னடா, இந்த மாதத்துடைய மகத்துவத்தை புரியணும், இந்த மாதத்தை கௌரவப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய இடையில 8 வாரம் கூடிகள் நினைக்கிறேன். இந்த மாதம் வரக்கூடிய மாதம் பிறை 3 ஷாபான்ல 4 வாரம் அல்லாஹ்வுக்கு அடுத்த ரமலான் சிறிய ஒரு பகுதி தான் இருக்குது. என்னோட முழு ஃபோக்கஸையும் எனக்கு ரமலான் மாதத்துக்கு வருது, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பத்தின நசீபாக்கிறேன். அதனால இந்த மாதத்திலே இருந்து நாங்கள் அந்த மாதத்துக்கு ரமலான் மாதத்துக்காக நாங்கள் பிரயோகப்படும் விஷயம் இடையே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகிறதே ஒரு விஷயமான தவறை ஒன்று கூட ஒரு விஷயம். நல்ல பாவம் செய்த காரணங்களுக்கு இருக்கிறோம் நாயனே, நல்ல கௌரவமான மாதத்தில் இருக்கிறோம் அல்லாஹ். இந்த மாதத்தை கௌரவப்படுத்த சந்தர்ப்பங்களை நசீபாக்கிறேன் அல்லாஹ். பாவங்களை விட்டு பாதுகாக்கிறேன் அல்லாஹ். கெட்ட மூத்து விட்டு பாதுகாக்கிறேன் அல்லாஹ். ஷாபான் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்தேன் அல்லாஹ். ரஜப் சிறப்பாக அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நசீபாக்கிறேன் அல்லாஹ். ரமலான் முழுமையாக முன்னோக்கக்கூடிய தருணத்தை நசீபாக்கிறேன் நாயனே. ஒரு முஸ்லிம்களுக்கு நசீபாக்கிறேன் நாயனே. வயதானவர்களுக்கு நசீபாக்கிறேன் அல்லாஹ். நோயாளிகளுக்கு நசீபாக்கிறேன் அல்லாஹ். ஊர் மக்களுக்கு நசீபாக்கிறேன் அல்லாஹ். நல்ல தொழிலாளிகளாக மாற்றினாரே. கெட்ட பாவங்கள், மோசமான பாவங்கள் விட்டு பாதுகாக்கிறேன் அல்லாஹ். சுஜூதுல ஓத்துகளுக்கு தானே இந்த துவாவை நசீபாக்கிறேன் நாயனே. இந்த துவாவுக்கு வருஷம் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்.